ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பால் பாயாசம் அல்லது ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு குட்டி ஜவ்வரிசியை எடுத்திருக்கேன். அது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி எடுத்தோம்ல அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் 1 கப் அளவுக்கு சேமியாவை எடுத்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேமியா நல்லா ஒரு 50% வெந்ததும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசியை, அதை அந்த தண்ணியோடவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா சேமியா வேகிற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் 1/2 லிட்ரு தண்ணி சேர்க்காம கெட்டியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சேமியா நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு லேட் ஆகுறதுனால தான் நம்ம ஜவ்வரிசியை குக்கரில் வச்சு எடுத்துருக்கோம். அது வேகிற வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரி பருப்பு 10 உலர்ந்த திராட்சை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்லையே சுகர் கூடவோ குறைச்சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்வீட்டான பால் பாயாசம் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வெரைட்டியான ரெசிபிக்கு மெலினா கிச்சனை